ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 4ஆம் மாதமான ஏப்ரல் மாதம் பிறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4-5 நாட்கள் ஆகியாச்சு. ஸோ இதில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்பட்டு இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேச ராசியில் சுக்கிரன் வந்து பயணித்திட்ருக்காரு. இது இல்லாமல் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது இருக்குங்க. சூரியனும் பார்த்திங்கன்னா மேச ராசியில் தான் வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ சூரியனும் சுக்கிரனும் இணைந்து செயல்பட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் புதனுடைய பயிற்சியும் கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் கூட ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ இதனுடைய அடிப்படையில் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது காத்துட்ருக்குங்க. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா குறிப்பாக 5லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது நீங்கள் கலைத்துறையில் கௌரவம் விரும்பிய பதவி உயர்வு வழக்கு இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் 5 மற்றும் 8ஆம் தேதிகளுக்குள்ளே உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகள்கிட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள்கிட்டெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் நிதிநிலை இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலுமே கூட செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியமானது. நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன ஆபத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குங்க. ஸோ அதனால் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொழிலும் வேலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆழமான உழைப்பு இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. இதே மாதத்தினுடைய முதல் பாதி அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் கூட்டு தொழில் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரலுடைய முதல் பாதியை நீங்கள் பயன்படுத்துங்க. பொதுவாக விருச்சிகராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலை ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நீங்கள் எதுலேயும் முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தங்க நகை முதலீடு இது எல்லாமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கலவையாக தான் இருக்கும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் அவசரப்படாதீங்க. அதே நேரம் உணர்ச்சி வசையும் படாதீங்க. இது ரெண்டுமே வந்து செய்யக்கூடாது. நிதானமாக நீங்கள் செயல்படணும். அப்படி நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட உறவுகள் அப்படின்றது நீடிக்கும். அதாவது பழைய உறவுகள் கூட மீண்டும் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய பொறுமையும் நிதானமும் தாங்க. ஸோ பொறுமையாக இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவசரப்படுறதோ ஆத்திரப்படுறதோ இதனால் மன அழுத்தத்தை நீங்கள் நிர்வகிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யுங்க. உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்களை எல்லாம் உடல்நிலை இப்போ பார்க்க போகுது. அதனால் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அலாட்டாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கிறத முழுமையாக வந்து கைவிட்டுடுங்க. ஏப்ரலுடைய பிற்பாதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நிறைய வெற்றிகளானது கிடைக்க போகுது. அதனால் ஏப்ரலுடைய முற்பாதியும் சரி பிற்பாதியும் சரிங்க கண்டிப்பாக விருச்சிகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எதை நினச்சும் வந்து கவலைப்படாதீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்குமே கிரகமைப்புகள் தான் காரணமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இந்த கிரகங்களுடைய நிலைகளையும் மாற்றங்களையும் வைத்து தான் எல்லா விதமான மாற்றங்களுமே நமக்கு இருக்குது. இவங்களுடைய மாற்றங்கள் 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுப பலன்கள் தான் அதிகமாகவே வந்து கிடைக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கோபத்தை எல்லாம் காட்டக்கூடாதுங்க. கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். பார்த்து பார்த்து செய்யணும். கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரத்தம் மூலமாக பரவக்கூடிய நோய்களோ தொற்றுகளோ தான் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது. அதன் மூலமாக நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுடும். அதனால் இந்த ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க.
ஏன்னா குழந்தைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையோ அல்லது சங்கடமோ இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்குது. அதனால் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் முதலீடுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தனவரவு நல்லா இருக்குது. ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்தா இருக்கும். உத்தியோகத்தில் அபரிவிதமான ஏற்றங்கள் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த எல்லா நிலைகளும் மாறி படிப்படியாக எல்லா விஷயமும் சரியாக போகுது. ஸோ இது வரைக்கும் நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ வந்து நடக்க போகுதுங்க. கனவுகள் எல்லாமே மெய்ப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான். ஸோ விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த மாதத்தில் வந்து வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குங்க. அதுக்கான காலகட்டங்கள் தான். நிறைய யோக பலன்கள் இருக்குது. அதிக அளவில் அதுவும் கிடைக்க போகுது. குரு பார்வை உங்களுக்கு கிடையாது தான். குரு பார்வை இல்லை அப்படின்றதுக்காக நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. அதாவது ஒரு விதமான பதட்டம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அறுபடை கோவில்களில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரத்தபந்த உறவுகளெல்லாம் நல்லா வந்து பார்த்துக்கணும். புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய ப்ரெஷர் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் ப்ரெஷர் இருக்கும் தான். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் குருவும் இருக்கிறாங்க. சந்திரனுடைய பார்வையும் வேறு உங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால எதிர்பாராத நட்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். இந்த நட்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானதாக தான் இருக்கும். எதிர்பாராத தனப்பிராத்தமும் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டத்தின் பேரில் உங்களுக்கு திடீர்னு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கிய ஆவணங்கள் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கும். பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடவுள்னால் அது முருகப்பெருமான் தான். முருகருடைய கோவில்களில் ஏதாவது ஒரு கோவில்களுக்கு நீங்கள் மலைக்கு மேலே ஏறி போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவிலான ஏற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் தான். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற ஒரு கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது கண்டிப்பாக குறையும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு உரிய கடவுள்னா முருகப்பெருமான் தாங்க. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதி. செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய கடவுள்னா முருகப்பெருமான் தான். அவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இல்லை மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவிலில் எங்கேயும் இல்லை போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வீட்லேயே செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகனுக்காக அன்றைய தினத்தில் விரதம் இருக்கிறது, அசைவத்தை தவிர்க்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து விரைவில் வந்து நடக்குங்க. ஸோ அதை மறக்காமல் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா விலையுந்த பொருட்களை வாங்கி நீங்கள் யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது. ஸோ விலையுந்த பொருட்கள் நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கானதாக தான் இருக்கணும். நீங்கள் தான் அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கலாம். கடன் வந்து உங்களுக்கு கேட்ட இடத்துல வந்து கிடைக்கும். அந்த கடனை கூட நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அத்தியாவசியத்துக்காக மட்டும் வாங்கிக்கோங்க. அனாவசியத்துக்காக நீங்கள் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சில விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கடனை திருப்பி அடைப்பீங்க. யார்ட்டையாவது முன்னாடியே வாங்கியிருந்துருப்பீங்க. ரொம்ப நாளாக கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்கும். ஸோ இப்போ உங்களுடைய கடனை வந்து நீங்கள் செட்டில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியம், அப்புறம் இவங்கள்ட்டெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த உறவுகள்கிட்டலாம் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கெட்ட பேரானது ஏற்பட்டுடும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்காது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடியதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் செலவுகள் செய்து கடனை வந்து வாங்கிக்க வேண்டாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கோங்க. அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் தானம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள்னால் அது கண்ணாடி தாங்க. ஸோ கண்ணாடி வாங்கி நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது தானங்கள் செய்யுங்க.
தானங்கள் கண்ணாடியை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏற்றங்களானது ஏற்படும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பாருங்கள். அதற்கான பலன்களை நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.